ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த vlog வந்து கம்ப்ளீட்டாக ரகுவோட பர்த்டே அப்போ என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், அது எல்லாம் தான் இருக்க போகுது. நான் வந்து எப்பவும் இல்லாமல் சரி நம்ம வந்து ஏதாவது நம்ம கையில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கேரட் அல்வா வந்து பண்ணலாம். ஸ்வீட்னால் பிடிக்கும் அவங்களுக்கு, எப்போவுமே வந்து அந்த நெய் போட்ட ஸ்வீட் அந்த மாதிரிலாம் பிடிக்கும். நம்ம மற்ற கேக்கு அதெல்லாம் விட இது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சரி அதனால் நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானாக கேரட்லாம் எடுத்து அப்படியே துருவ ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எனக்கு அப்படியே ஆப்போசிட். நான் ரொம்ப ஸ்வீட் எனக்கு அவ்வளோ இஷ்டம் அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் வந்து கொஞ்சம் ஏதாவது சாப்பிடுவேன், இந்த சாக்கோலாவா அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடுவேன். அப்புறம் இப்போ வந்து எனக்கு ரீசன்ட் ஃபேவரட் வந்து குனாஃபா. இப்போ நிறைய பேர் வந்து மதுரையில் ஆனால் ட்ரை பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. அதுவும் செம்மையாக இருந்தது. ஜைத்தூன் அண்ட் ஆல்சோ ஹெவன்ஸ் பார்க் அங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா வந்து நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் இல்லை வேணாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹல்வாலாம் வந்து சும்மா அப்படி கிண்டும் போது கூட வந்து அம்மா இப்படி பண்ண வந்தாங்க. நோ அதையும் நானே தான் பண்ணுவேன் அப்படின்னேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ அம்மா வீட்டிலலாம் இருக்கோம் அப்படின்னா அம்மா நம்மளை வேலை பார்க்க விட மாட்டாங்க. பட் நமக்கு வந்து சரி நம்மளாக பண்ணி தருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும்ல, ஒரு தாட். எப்படி பண்ணேன் அப்படின்னு நான் கண்டிப்பாக ரெசிபியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். ஃபஸ்ட்டு கேரட் துருவிட்டேன். நான் 3 கேரட் அந்த மாதிரி எடுத்திருந்தேன். ஏன்னா நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. நம்ம ரொம்ப நாள் கழித்து பண்ணுறோம், நல்லா இருக்குமா ஸ்வீட்டு, அதுவும் இதெல்லாம் நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம்ல. நான் சும்மாவே சமைக்கிறதே கண்டினியூஸாக பண்ண மாட்டேன். எனக்கு இதை போட்டு அந்த பால் ஊற்றுனா என்ன பால் பொங்குற மாதிரி இருக்குது, இது பண்ணுறது கரெக்டு தானா அப்படின்னு வேறு அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன். என்ன இப்படி கொதிக்கிறது ஓகே, பட் ஃபஸ்ட்டு பொங்குற மாதிரி வந்துச்சு. நான் வந்து காய்ச்சாத பால் ஊற்றினேன். அப்படியும் ஊற்றலான்னு சொல்லியிருந்தாங்க, சரின்னு சொல்லிட்டு ஊற்றினேன். அப்புறம் நல்லா வந்து இது பண்ணிட்டு அப்புறம் சீனி போட்டு அப்புறம் அடுத்து அவ்வளோதான், அது ரெடி ஆகிடுச்சு. அவருக்கு இன்பிட்வீன் கால் பண்ணி ஸ்ரீ கேக் வாங்கிட்டு வந்திருக்கான், சும்மா ஒரு டிஷர்ட் மட்டும் போட்டு உட்காருங்க அப்படின்னு சொன்னேன். நான் வந்து ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்னு நினச்சி இப்படி ரெடியாகி உட்காந்துருக்காங்க. ஆனால் நான் சர்ப்ரைஸ் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் பண்ண மாட்டேன். சர்ப்ரைஸ் பண்ணானா நான் வந்து எப்படி சொன்னா பப்ளிக் பிளேஸில் பண்ணுறது நம்மகிட்ட கூட தனியாக இருக்குது. இல்லை நான் பண்ண மாட்டேன். இல்லை ஆனால் நான் இதை எதிர்பார்க்கலாம், இப்படி உட்காந்துருப்பீங்க. கீழே சும்மா ஒரு ட்ராக் பேண்ட் போட்டு மேலே டிஷர்ட் போட்டிருப்பீங்கன்னு நினச்சி. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், எங்களுக்கு அப்போ நாங்கள் வந்து ஸ்டேகேஷன் போனப்பெல்லாம் ஐடியா இல்லை, எந்த ஸ்ட்ரோலர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தது. எந்த ஒரு செகண்ட் தாட்டுமே வேணாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த லவ்லேப்போட ஆல்ஃபா ஸ்ட்ரோலர் வந்து வாங்கினோம். உண்மையாலே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் இதுக்கப்புறம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வீடியோக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரோலர் வாங்குறது அப்படின்னு கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களோட பெஸ்ட் சாய்ஸ் வந்து லவ்லேப்போட ஆல்ஃபா ஸ்ட்ரோலராக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ஃபா ஸ்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு நமக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கும், பேபிக்கு சேஃபாக இருக்கும் அண்ட் அவங்களுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். லவ்லேப்போட ஆல்ஃபா ஸ்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேஷியஸாக இருக்கும் அண்ட் ஹெவி டியூட்டி வீல்ஸோட நமக்கு வந்து ஸ்ட்ரோலரோட சீட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லேயர் குஷனுமே இருக்கும். ஸோ பேபிஸ்க்கு வந்து அது ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும் அண்ட் வேணும்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணி வாஷுமே பண்ணிக்கலாம். ஸோ நமக்குமே வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முக்கியமான விஷயம், ஸ்ட்ரோலரில் எக்ஸ்டெண்டபிள் அண்ட் அட்ஜஸ்டபிள் கேனப்பி இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் குட்டியாக ஒரு விண்டோ இருக்கும். நமக்குமே வந்து பேபி என்ன பண்ணுறாங்க உள்ள அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம வந்து அது கண்காணிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பேக்லையுமே ஒரு விண்டோ இருக்கும். அதை நீங்கள் ஜிப்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேபி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ அது வந்து காத்தோட்டமாக அவங்களுக்கு நல்ல ஒரு ஏரேஷன் கிடைக்கும். ஸ்ட்ரோலரோட பேக் ரெஸ்ட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக பேபிக்கு தேவையான பொசிஷன் நம்ம மாற்றிக்கலாம். அவங்க உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், அவங்களுக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நம்ம வந்து அதை வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து இது நீங்கள் ரெக்ளைன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. ஒரு பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது ஜஸ்ட் ஒரு புஷ்லேயே நம்ம வந்து மேலே கீழே அந்த மாதிரி போஸ்டர் மாற்றி. நம்ம பேபிஸை வெளியே கூட்டு போகிறப்ப சடன் ஜர்க் வருது அப்படின்னா டக்குன்னு பயந்துருவாங்க, எல்லாம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதை தடுக்கிறதுக்காகவே ஆல்ஃபா ஸ்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா பிக் வீல் பேஸ் வித் ஸ்பின் ஷாக் அப்சர்வர். இது பேபிஸ்க்கு ஸ்மூத்தான மூவ்மெண்ட்டை கொடுக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரோலரில் இருக்கிற 360 டிகிரி ஸ்வேல் ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ப்பாக டர்ன் பண்ண வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப். ஸ்ட்ரோலரில் ரிவர்சபிள் ஹேண்டில் பாருமே இருக்குது அண்ட் அது வந்து சாஃப்டான ஒரு கிரிப்போட வந்துடும். ஸோ நம்மளுக்கு பிடிக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து பேபிஸ் வந்து உங்களை பார்த்த மாதிரியே உட்காந்துட்டும் நீங்கள் வந்து புஷ் பண்ணிட்டு போகலாம். இதில் 5 பாயிண்ட் சேஃப்டி ஹார்னஸ் பக்கிள் சிஸ்டமோட வந்துடும். ஸோ நம்ம குழந்தைங்களை உட்கார வச்சு பெல்ட் போடும்போது அவங்களோட ஷோல்டர், வெயிஸ்ட் அண்ட் கிராச் ஏரியா ஏற்ற மாதிரி பக்கிள் சிஸ்டம் பெல்ட்ஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் டிட்டாச்சபிள் ஃப்ரண்ட் பம்பருமே இருக்குது. நம்ம பேபிஸ்க்கு அது பிடிக்கல அப்படின்னா நம்ம கழட்டிக்கலாம் வேணுங்கிறப்ப. அண்ட் ஆல்சோ ஹேண்டில் பாரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்பேண்ட் வந்துடும். இதை நம்ம வந்து கையில் மாட்டி வச்சுக்கலாம். நம்ம வந்து குழந்தைங்க சேஃபாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக தான். இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு காலில் இருக்கோம், ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஐடியா. ஸ்ட்ரோலரோட ரியர் வீல்ஸில் பார்த்தீங்கன்னா லிங்க் பிரேக்
ரேக் இருக்குது. ஸ்ட்ரோலர் ஈஸியாக ஃபோல்ட் பண்ணலாம். இது வந்து 1 ஹேண்ட் 1 டச் ஃபோல்டிங் மெத்தடில் வருது. இந்த ஒரு பட்டனை புஷ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரோலராக அழகாக மடிச்சிடலாம். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து கார்லேயுமே ஈஸியாக கேரி பண்ணிக்கிறது மாதிரி லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸ்ட்ரோலரில் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. இது பேபியோட திங்ஸ் நமக்கு வேணுங்கிறதையும் கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபுட் ரெஸ்ட்டுமே நம்ம பேபிஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த சைடில் இருக்க 2 பட்டன்ஸை புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து மேலே கீழே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லவ்லாப்போட ஆல்ஃபா ஸ்ட்ரோலர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டி கலர்ஸ் வித் ஸ்லீக் டிசைன்ஸோட வருது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க நியூ மாமிஸ் யாராவது உங்களுக்கு ஹைக்கிங் போகணும், ஜாகிங் போகணும், ட்ரெக்கிங் போகணும், இல்லை ஏதாவது ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னா உங்களோட பெஸ்ட் கம்பேனியன் லவ்லாப்போட ஆல்ஃபா ஸ்ட்ரோலராக தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரோலர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா lovlap.com இல்லை Amazon, Flipkart எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். சரியான ஃபன். எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. என்னது இது வந்து இப்படி ரெடியாக உட்காந்துருக்கீங்க, நான் என்னமோ பண்ண போகிறேன், பிளானர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து அந்த மாதிரி அவர் நினச்சிட்டார் போல். ஏன்னா யூஸ்வலாக அந்த மாதிரி பண்ணுவேன். இப்போ நான் அதை கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா அது அவருக்கு ரொம்ப விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்றனால நான் அதை கட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நான் கீழே இருந்தேன்னா கண்டினியூஸாக அவர் பார்க்கவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் மேலே போயிட்டு என்னோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்து அவர் ஒரு மாதிரி டவுட் பண்ணுற மாதிரி, நான் வந்து கேரட் அல்வா பண்ணுறது பார்த்துருவாரோ அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை, அவர் வந்து தப்பாக புரிஞ்சுட்டார் போல். சரி எதுக்கும் இவ இந்த மாதிரி வேலைலாம் பார்த்தாலும் பார்ப்பா, அதனால் நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவோன்னு பண்ணிட்டு உட்காந்துருப்பார் போல். சமைக்கிறக்காவரை என்னை பார்த்து சிரித்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இல்லை டேஸ்ட் பார்க்குறேன்னு வந்து தம்பி ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடும்போது அவர் ஆஃபீஸ்க்கே போயிட்டு வந்துடுவார்னு நினைக்கிறேன். வேணும்னேலாம் ஆனால் டேஸ்ட் பார்க்கல, நல்லா இருக்கணும், ப்ரெசென்டபுளாக இருக்கணும், அண்ட் ஆல்சோ நல்லா இருக்கணும் சாப்பிட அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அவர்கிட்ட ஒரு தடவை திருப்பி அவர் போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டு வந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சும்மா கை கொடுத்துட்டு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு வெளில வந்துட்டேன். அப்புறம் வெளியே கேரட் அல்வா இருந்தது. ஹாப்பி பர்த்டே. பீபர் போஸ்டர். ஆமா யார் பண்ணா? கஷ்டப்பட்டு வளரணும்னு பண்ணா. நீதான் பண்ணியா? உண்மையா சொல்றீங்க? சூப்பரா இருக்கு. என் உழைப்பு வீண் போகலையா? என்னது? இதோட நல்ல சர்ப்ரைஸ் எனக்கு இருக்காதுங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ. அவன் கையாலே கேரட் அல்வா செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு அதை போய் கொடுத்தோன்னே யார் பண்ணா அப்படின்னு கேட்டோடனே வந்து கேட்டாரே ஒரு கேள்வி அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னடா இது, கஷ்டப்பட்டு ரொம்ப நேரமாக நின்று பண்ணிகிட்டு இருந்தேனே அப்படின்னு. அவருக்கு நம்பவே முடியலை. ஆக்சுவலாக நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் திருப்பி கீழே கூப்பிட்டு வந்து எல்லாரும் முன்னாடி நீங்கள் வந்து எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு நான் காட்டணும், அது உண்மையாகவே நல்லா இருக்குது அப்படின்றத வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் கொடுத்து நானும் டேஸ்ட் பார்த்தேன். உண்மையாகவே நல்லா இருந்தது. ஹவாடா அப்படின்ற மாதிரி இருந்தது. குக்கிங் ஸ்கில்ஸ் தெரியாமல் நானே கம்மியாக இந்த தடவை பண்ணிட்டேன், தடவை நிறையா பண்ணும் அப்படின்னு நானே நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நைட் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கேக் கட் பண்ணுவோம்ல. 12 o'clock வந்து இவர் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் வேணும் அப்படின்னு அவர் கேட்ட மாதிரி உங்களுக்கு என்ன கேக் வேணும் அப்படின்னு நானே கேட்டேன். ஒயிட் ஃபாரஸ்ட்னாரு. அப்புறம் ஸ்ரீ அதை வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் அப்படியே வந்து சரி கேக் கட் பண்ணலாம், எல்லாரும் அசம்பிள் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி சேர்ந்தன் வந்து அப்பா வச்சுருந்தாங்க. அப்படியே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு. எனக்கு ஆனால் இந்த மாதிரி க்ரீம் கேக்லாம் அவ்வளோ இஷ்டம் கிடையாது. இவருக்கு இந்த மாதிரி கேக்லாம் பிடிக்கும். அப்புறம் சரி நம்ம கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்கள் வந்து நாளைக்கு ஒரு பெரிய பிளான் வச்சுருந்தோம். பெரிய பிளான்லாம் அவ்வளோ பெரிய பிளான் இல்லை. ஆஸ் யூஷுவல் போன வருஷம் நாங்கள் என்ன பண்ணோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வந்து நாங்கள் பக்கத்துலேயே போய் ஸ்டே பண்ணிட்டு வந்தோம். அப்போ நான் கன்சீவாக இருந்தேன் அப்படின்றனால பக்கத்தில் போனோம். இப்போ இவனை தூக்கிட்டு இன்னொரு ஊருக்கு போய் எங்களுக்கு ட்ரையல் பார்க்குறதுக்கு தோணல. அதனால் பக்கத்துலேயே நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் போய் 1 day ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். சரி அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம 2 பேர் மட்டும் எப்படி பார்த்துக்குறோம், எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டில் நம்ம 2 பேராக இருந்து பார்க்குறது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனால் நம்ம ஒரு வெளி பிளேஸ்க்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, அடாப்ட் ஆகிக்கிறாங்களா அப்படின்ற அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும். இல்லை அந்த மாதிரி நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவனுக்கு 6 months ஆகிற வரைக்குமே நான் எங்கேயுமே அவனை கூப்பிட்டே போகல. வந்து வீட்டிலே இருக்கட்டும்னு சொல்லி எனக்கே அது ஒரு பெரிய ஒரு மென்டல் ப்ரெஷராக இருந்தது. நம்ம எங்கேயுமே கூட்டு போகக்கூடாது, இன்ஃபெக்ட் ஆயிரும். ஆனால் எனக்கு வெளியே அதுக்கப்புறம் கூட்டு போனால் தான் இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும் அப்படிலாம் சொன்னாங்க. சரி எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருந்தது. நம்ம இப்போ கூட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எனக்குள்ளே இருந்தது. சரி அப்புறம் உண்மையாகவே நம்ம வெளி பிளேஸ்க்கு போக தான் நம்மளுக்கு இம்யூனிட்டி கிடைக்கும், அது உண்மை தான். அப்படியே அவர் பர்த்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்திரிச்சிட்டு அம்மா வடக்கறி வச்சுருந்தாங்க. இட்லியும் வடக்கறியும் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை அவர் சாப்பிட்டுட்டு நான் வந்து இட்லியும் வடக்கறி அதுக்கப்புறம் ஆப்பிள் அவன்
அவனுக்கு வேக வச்சு தந்தது சேந்தன் ஆதித்யாவுக்கு. அதை வந்து நான் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டேன். நாங்கள் ஒரு மதியம் 3:30 அந்த மாதிரி வந்து அங்கே போனோம். அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா ரூம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே புக் பண்ணனால ஜேசி ரெசிடென்சி அங்கே தான் எங்களுக்கு மேரேஜ் நடந்தது. அண்ட் பிஃபோர் டெலிவரியும் வந்து நான் ஒன்ஸ் அங்கே போய் ஸ்டே பண்ணி அதையும் வீடியோ இருக்கும் இதில். அப்புறம் போய் பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்கும். பட் இவனை கூப்பிட்டு போகிறோம், எல்லாம் அங்கே நீட்டாக இருக்கா ஒரு தடவை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் நாங்கள் வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே இவனை வந்து திருப்பி கூப்பிட்டுக்கலாம்னு நினச்சேன். பட் எனக்கு ஒரு சில வீடியோஸ்லாம் எடுக்க வேண்டியது இருந்ததா, அதனால் அதிலே டைம் போயிடுச்சு. ஒரு 1.5 மணி நேரத்தில் திருப்பி வீட்டுக்கு வந்து வீட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு எதுக்கு ரூம் புக் பண்ணோன்னு தெரில, எதுக்கு அங்கே போனோன்னு தெரில, வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு ஒரு ஃபன். அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க, நீங்கள் என்ன எதுக்கு அங்கே போய் புக் பண்ணீங்க, அப்புறம் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. நாங்கள் அப்புறமா வீட்டுக்கெலாம் போயிட்டு ஒரு 7:30 அந்த மாதிரி தான் அவனை கூப்பிட்டு வந்தோம். 8 o'clock ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் கிளம்பி அப்படியே அவனோட வரும்போது அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு நல்ல ஃபீல். அந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 3 பேராக வந்து ஒரு இடத்துல போய் தங்க, அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான், எப்படி நல்லா விளாடுவான்ல, அந்த மாதிரி தான் நாங்கள் யோசிச்சுட்டு வந்தோம். அப்புறம் ஆல்சோ வந்து அவனுக்கு திங்ஸ்லாம் பேக் பண்ணுறது அது ஒரு டைம் போயிடுச்சு. நாங்கள் பாடுற ஆட்டத்தை இவனுக்கு அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக வந்தோம், எப்படி இருக்குமோ தெரில, ஒரு மாதிரி எக்ஸைட்டடாகவும் இருந்தது. நல்லா இது பண்ணிக்கிட்டான். இதுதான் ரகுவோட பர்த்டே அட்டையர், நான் தான் இதை செலக்ட் பண்ணேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இது பார்த்திங்கன்னா சேந்தன் ஆதித்யாவோட அட்டையர், இதையும் நான் தான் செலக்ட் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னோடய ட்ரெஸ், இதையும் நான் தான் வந்து செலக்ட் பண்ணேன். அண்டு இவரோடது வந்து பார்த்திங்கன்னா ஜூடியோவில் எடுத்தோம். அப்புறம் என்னோடது பார்த்திங்கன்னா பேண்ட், ஏதோ பழைய பேண்ட், அது என்னன்னு எனக்கே தெரியாது, ஷர்ட் மட்டும் வெஸ்ட் சைடில் எடுத்தது. சேந்தனோடது வந்து பி லிட்டில் ஆர்டர் பண்ணது. அப்புறம் அவங்க ரிசப்ஷன்லேயும் போயிட்டு எல்லா இடத்துலையும் சும்மா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு, நான்லாம் முன்னாடி வந்து ஸ்டே பண்ணும்போது இவர் என்னை இந்த மாதிரிலாம் கூப்பிட்டே போனதில்லை, பேசாமல் ரூம்லேயே இருப்போம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ வந்து பையன் வந்தோடனே சரி அவனுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கும், போர்டாக ஃபீல் பண்ணுவான் ஒரே இடத்த பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கீழெல்லாம் அப்படியே போயிட்டு நாங்கள் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு சத்தியமாக மைண்ட் செட்டே இல்லை. ஏன்னா ஒரு 5:30 அந்த மாதிரி தான் மதியமே சாப்பிட்டோம். அதனால் அதை பற்றிலாம் பேசவே இல்லை. அண்ட் ஆல்சோ இந்த இவனோட காஸ்டியூம்லாம் நான் வந்து சும்மா மிஸ்மேட்ச் பண்ணி நானாக அந்த மாதிரி எடுத்துக்கிறது தான் அவனோடதையும். ப்ரெக்னன்சி லாஸ்ட் டியூக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்டே பண்ணோம். அப்போ வந்து நாங்கள் 3 பேராக தான் வருவோம்னு சொன்னோம். அதே மாதிரி 3 பேராக வந்துட்டு இதுக்கப்புறம் 4 பேராக வரும். இல்லை ஹாப்பி பர்த்டே ஹஸ்பண்ட், ஏ அப்பாக்கு ஹாப்பி பர்த்டே. கீழே பாரு, சேர்ந்து இங்கே பாரு. இல்லையா? Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Raghu, happy birthday. அப்பா hi. அம்மா கரெக்டா கட் பண்ணிட்டேனே. அம்மா அம்மா அப்பா. சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா மட்டும்தான் வாயில் வரும், அம்மான்னு சொல்லவே மாட்டாங்க. எப்போவுமே ஒரு நாளைக்கு 100 தடவை அப்பான்னு சொல்லுவோம். அம்மான்றது ரொம்ப ரேர், ஒரு 4-5 தடவை அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பான். நான் பலூன் வாங்கி கஷ்டப்பட்டு ஊதி வேற வச்சுருந்தேன். அதை நான் வந்து சும்மா கூட அங்கே எடுத்து போடல. கேக் கட் பண்ணும்போது சரியான முட்டாளாக இருக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் சேந்தன் கொஞ்சம் நேரம் தூங்கும்போது இவர் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்போயுமே கிஃப்ட் அப்படியே கொடுத்தா ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு, அதனால் அவங்க எப்போவுமே ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணணும் அப்படின்றனால நான் ஏதாவது இந்த மாதிரி இங்கெல்லாம் வெளிலலாம் போனால் இந்த மாதிரி தான் எதாவது பண்ணுவேன். அந்த இதை வந்து நான் உள்ளே போய் வச்சுட்டேன் கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் இதுதான் உங்கள் கிஃப்ட்டுன்னு அவரோட அந்த ஜூடியோவில் நான் வாங்கி கொடுத்த ஷர்ட் பேண்ட் தான் உங்கள் கிஃப்ட்டு, அதே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கலாய்ச்சேன். அவர் வந்து அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகிட்டார், நீ என்ன சும்மா எதாவது விளாண்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கிஃப்ட் எங்கே வச்சுருந்தேன்னா அந்த லாக்கர் மாதிரி இருக்கும்ல நம்ம ரூம்லலாம் ஸ்டே பண்ணும்போது, அதில் நானே கோடு வந்து போட்டு உள்ளே வச்சுட்டேன் கிஃப்ட். நான் வந்து ரேபன் கூலர்ஸ் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் அதை வந்து அவர் டென்ஷன் ஆகிட்டார், எத்தனை தடவை நீ இதே பண்ணிட்டுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேந்தன் இன்னும் கொஞ்சம் நல்லா தூங்கினோடனே ஃபுல் தலகாணி எல்லாம் சைட்லாம் சுற்றி வச்சுட்டு, அப்புறம் பக்கத்துலேயே தான் ஷெல்ஃப் இருந்தது, அங்கேயும் பார்த்துட்டு இங்கேயும் பார்த்துட்டு இவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை புரிய வச்சு அவர் வந்து எடுக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிருவேன் அப்படின்னு நினச்சேன். அவரும் அதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுவாரான்னு தெரிலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஓரளவுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி அவர் வந்து கரெக்டாகவே எடுத்துட்டாரு. ஹாப்பி பர்த்டே, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். ஆனால் அதுக்கு நீங்கள் இவ்வளோ காண்டாவீங்கன்னு எனக்கு தெரியாது. இது நீங்கள் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரில, பட் ஓகே நான் சொல்கிறேன். இவ்வளோ தொடங்க.
ஸ்டிச் போடணும்னு நினச்சேன். சரி, இதில் வந்து அந்த லாக்கருக்குள்ளே தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் அதுக்கான கோடு நீங்கள் தான் ஜென்ரேட் பண்ணணும். நான் க்ளூ தரேன். ஆக்சுவலாக வந்து என்னோட ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன் 2 நம்பர் இப்போ வச்சுருக்கேன்ல, ஃபஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணுறேன் ஒரு நம்பர். அந்த நம்பர் எந்த நம்பர்னு தெரியும்ல? ஜியோ சிம் கிடையாது, இந்த மொபைலில் இருக்கிறதுல. அண்டு உங்களோட நம்பர், இது 2யுமே வச்சுக்கோங்க. உங்களோட நம்பர் செகண்ட் டிஜிட் ப்ளஸ் உங்களோட நம்பர் லாஸ்ட் டிஜிட், அது 2யும் ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டிஜிட் வரும். என்னோட நம்பரோட 6th டிஜிட் ப்ளஸ் உங்களோட நம்பரோட 4th டிஜிட், என்னோடதோட 9th டிஜிட் ப்ளஸ் உங்களோட 7th டிஜிட், என்னோடதோட 5th டிஜிட் ப்ளஸ் உங்களோடதோட 3rd டிஜிட். ஓகே, 8 9 7. அவ்வளோதான், தரங்க. அதை எடுத்துட்டு இந்த பக்கம் வந்துருங்க. சரவணா ஸ்டோர்ஸ், ஐயோ ரங்கநாதன் தெருவிலிருந்து வாங்கியிருக்கேன். என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரவணா ஸ்டோர்ஸ் வெயிட் பண்ணு தெரியும். சென்ட். ஓகே, ஆமா ஆமா. Hey! Wow! Thank you. ஓப்பன் பண்ணுங்க. அப்புறம் ஆக்சுவலாக கூலர்ஸ் வாங்கிட்டு வந்தது ஸ்ரீ, அம்மா, ஆச்சி எல்லோரும் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். வந்து அவ்வளோ நேரம் நின்று வாங்கிட்டு வந்ததுக்கு. எனக்கு பிக்ஸ்லாம் அனுப்பிச்சாங்க. பட் நான் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். 2 கூலர்ஸில் நான் ஒன்று செலக்ட் பண்ணேன். அது பட் அவருக்கு ரொம்ப சூட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் டே போய் நாங்கள் மாற்றிட்டோம். ஸோ அதனால் நீங்கள் கூலர்ஸ் போட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் கூலர்ஸ் போடணும்னு ஆசை. ஆனால் யாராவது பார்த்து சீன் போடுறாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்கன்னு நினைப்பார். நான் வந்து உங்களுக்கு பிடிச்சா பண்ண வேண்டியதானே, யார் நினச்சா என்ன, அப்படி தான் நான் எப்போயுமே சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட், அந்த மார்னிங் நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் தங்கி ஹோட்டலில் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நாங்கள் தனித்தனியாக போய் சாப்பிட்டோம் இந்த தடவை. அது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருந்தது. ஏன்னா சேர்ந்து நம்ம தூங்கிட்டு இருந்தோம், இவர் வச்சுட்டு இருந்தார். அப்புறம் நான் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இவர் சாப்பிட வந்தார். அண்ட் ஆல்சோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேகேஷன் வச்சு சேர்ந்து ஆதித்யா வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். கல்யாணம் நடந்த அதே ஹோட்டலில் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.